Anna University Semester 2 paper Statistics and Numerical Methods. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு क्वेश्चन பேப்பர் previous year क्वेश्चन பேப்பரோட சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரெகுலேஷன் 2021 ஓட क्वेश्चन பேப்பர் லாஸ்ட் இயர் நம்ம 2024ல பார்க்கும்போது இது நவம்பர் 2023 ஓட क्वेश्चन பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு 10 questions இருக்கும். ஆன்சர் ஆல் த questions. First question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Define type 1 error and type 2 error in testing of hypothesis. Hypothesisல இது ஒரு இம்பார்ட்டன்டான question. Type 1 error அப்படின்னா என்னன்னா rejection of null hypothesis. H0 நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம், பட் அது ட்ரூவா இருக்கு. Type 2 errorன்றது acceptance of null hypothesis. H0 அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனா அது ஃபால்ஸா இருக்கு. இது நமக்கு ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு question. நெக்ஸ்ட் ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் சை ஸ்கொயர் டெஸ்ட். சை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கான ரெண்டு யூசஸ். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா குட்னஸ் ஆஃப் ஃபிட்டுக்கும் டெஸ்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்க்கும் தான் இது யூஸ் பண்றாங்க. ஸோ தேர்ட் ஒன், இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருப்பேன், நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரைப் த டேர்ம் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் எக்ஸ்ட்ரானமஸ் வேரியபிள் இன் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். நமக்கு வந்து ரெண்டு வேரியபிள் இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டல் வேரியபிள்னு இருக்கு, எக்ஸ்ட்ரானமஸ் வேரியபிள்னு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேரியபிள் அப்படின்றது ஒரு வேரியபிள். அது எதுக்காக இந்த வேரியபிளை யூஸ் பண்றாங்க அப்படின்னா இட் ஷோஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் சாம்பிள்ஸ் விச் யூ ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். நாம ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டெஸ்ட் ஃபேக்டருக்கும் கண்ட்ரோல் சாம்பிள் வேல்யூக்குமான டிஃபரன்ஸை செக் பண்றதுக்கு தான் இது. அதே எக்ஸ்ட்ரானஸ் வேரியபிள் அப்படின்றது என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை விட்டுட்டு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நம்ம விட்டுட்டு பண்ற வேரியபிள் வந்து நம்மளோட அவுட்கமையே அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த வேரியபிளோட பேர் தான் எக்ஸ்ட்ரானஸ் வேரியபிள். ஸோ அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நான் ரீட் பண்றேன். எக்ஸ்ட்ரானஸ் வேரியபிள் இன்ஸ் எனி வேரியபிள் தட் யூ ஆர் நாட் இன்வெஸ்டிகேட்டிங். நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அது விட்டுடுறேன், பட் அது என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியலி இட் அஃபெக்ட்ஸ் த அவுட்கம் ஆஃப் யுவர் ரிசர்ச் அண்ட் ஸ்டடி. ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் த அனோவா டேபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ கம்ப்ளீட் த அனோவா டேபிள் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். இப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல என்ன இருந்திருக்கணும், மேலேயும் கீழேயும் ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணாதான், பிட்வீன் அண்ட் வித்தின் ஆட் பண்ணாதான் கீழே எனக்கு டோட்டல் வந்திருக்கணும். ஸோ அந்த வித்தின் வந்து மிஸ் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், டோட்டல்ல இருந்து பிட்வீனை மைனஸ் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ ஒன் செகண்ட். ஓகே, 1,49,842. ஸோ பிட்வீனையும் டோட்டலையும் மைனஸ் பண்ணும்போது கிடைக்குது. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நான் ரெண்டு டோட்டல் பண்ணாதான் இங்க வரும். இந்த ரெண்டு டோட்டல் பண்ணாதான் கீழே இருக்கிறது இருக்கு. ஸோ டோட்டல் பண்ணி கீழே 25 எழுதிக்கிறேன். அடுத்தது மீன் ஸ்கொயர்ஸ். ஸோ மீன் ஸ்கொயர்ன்றது நான் எப்படி கண்டுபிடிப்பேன், சம் ஆஃப் த ஸ்கொயர் டிவைடட் பை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ 45,226 டிவைடட் பை 3 டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 15075. அங்க எழுதுறேன், மீன் ஸ்கொயரோட வேல்யூ கால்குலேட் பண்றது சம் ஆஃப் த ஸ்கொயர் வேல்யூ டிவைடட் பை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ 45,226 டிவைடட் பை 3 அதான் இந்த 15,000. எஃப் ரேஷியோ பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா மீன் ஸ்கொயர் வேல்யூ எடுத்துக்கணும், பட் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதை தான் வந்து மேலே எழுதணும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னோட மீன் ஸ்கொயரோட வேல்யூல 15,075 மேல 6,811 வந்து கீழே. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 2.213. இதுதான் நம்மளோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நீட் ஃபார் பிவோட்டிங் இன் காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ அந்த பிவோட்டிங் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெடியூஸ் த growth ஆஃப் த ரவுண்ட் ஆஃப் எரர். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரு எரர் வரும்ல, அதை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த பிவோட்டிங் யூஸ் பண்றாங்க. இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, மேட்ரிக்ஸோட கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸ்டேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ் சீடல் மெத்தட் ஓவர் காஸ் ஜெகோபி மெத்தட் வைல் சால்விங் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ரெண்டு மெத்தடுமே சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு தான். பட் இது எப்படி வந்து காஸ் சீடல் வந்து காஸ் ஜெகோபியோட பெனிஃபிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. So Gauss seidel it always applies the latest updated values. So முன்னாடி iterationல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து Gauss seidel மெத்தட் இருக்கும்.
வேறஸ் காஸ் ஜெகோபி என்ன பண்ணா அதுக்கு முன்னாடி ஐட்ரேஷன் வரைக்கும் போய் நம்ம வேல்யூ எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் காஸ் சீடலோட அட்வான்டேஜ். And seventh question, list the merits and demerits of Lagrange interpolation method. இந்த Lagrange interpolation மெத்தடோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அது வந்து ஈக்குவலா ஸ்பேஸ் ஆயிருக்காது, வேற வேற வேல்யூ டிஃபரன்ஸோட இருக்கும். பட் இருந்தாலும் என்னால வேல்யூஸ் கால்குலேட் பண்ண முடியும் அண்ட் இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு லாஸ்ட்ல ஒரு டேட்டா பாயிண்ட் ஆட் பண்ணும்போது, நான் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு டேட்டா பாயிண்ட் ஆட் பண்ணா என்னால கால்குலேட் பண்ண முடியாது. Okay, interpret geometrically trapezoidal rule. So trapezoidal ruleன்றது என்னது? ஜாமெட்ரிக்கா ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபார்முலா எழுதக்கூடாது. அது trapezoidal ruleன்றது ஒரு ரூல். இது என்ன மாதிரி ரூல்னா, இட் இவாலுவேட் த ஏரியா அண்டர் த கர்வ். ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க, அது கீழே இருக்கிற ஏரியாவை கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த trapezoidal ரூல். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஒரு ட்ரப்பிசாய்டை சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் ட்ரப்பிசாய்ட்ஸா டிவைட் பண்ணி அந்த குட்டி குட்டி பீசஸ்க்கு கால்குலேட் பண்ணோம். அதுதான் வந்து ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். நெக்ஸ்ட், why Euler method is known as point slope method. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இட் பேஸ்ட் ஆன் த ஐடியா ஆஃப் அப்ராக்சிமேட்டிங் அ கர்வ் யூசிங் டேஞ்சன்ட் லைன். அதனால தான் இது பாயிண்ட் ஸ்லோப் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட் ஸ்லோப் மெத்தட். Last one, single step method. Example for single step and multi step. Single step method என்றது ரங்கி-கோட்டா மெத்தட், இல்ல ஆயிலர் மெத்தடோ எழுதலாம். மல்டி ஸ்டெப் மெத்தட் என்றது ஆடம்ஸ்-பேஷ்ஃபோர்த் மெத்தட். ஸோ அடுத்த வீடியோல நம்ம பார்ட் பி வந்து ஒரு பார்ட்டா பார்க்கலாம். பார்ட் பில நமக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டினா வந்து ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.